இந்தியா குரூப் ஸ்டேஜஸில் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் சூப்பர் எயிட்டில் ஜெயிக்கிறதுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸே போதுமா? குரூப் ஸ்டேஜில் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் சூப்பர் எயிட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலுமே அது டீமுக்கே பேக் ஃபயர் ஆகிடும். தேர் இஸ் நோ கம்மிங் பேக். இந்த வீடியோவில் நெகட்டிவிட்டி பற்றிலாம் எதுவும் பேச போகிறது இல்லை. ஆனால் ஒரு ஹானஸ்ட் ரியாலிட்டி ஃபீட்பேக் டீம் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள் மாஸ்டர். குரூப் ஸ்டேஜ்லேருந்து சூப்பர் எயிட்டுக்குள்ளே போயிட்டோம். இட் இஸ் அ வெரி ஹை ப்ரெஷர் டோர்னமெண்ட். இப்போதுலேருந்து அது வந்து தெரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், குரூப் ஸ்டேஜ் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் என்ன சொல்கிற ரோ ரேங்க் டீமு, கொஞ்சம் ப்ரெஷர் கம்மி, ஒரு மேட்ச் விட்டாரணும் அது இது பண்ணிக்கலாம். சூப்பர் எயிட்ஸில் வந்து யூ ஹேவ் டு பி ஆன் டாப் ஆஃப் த கேம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ப்ரெஷர் வில் பி மோர் ஆன் ஈச் டீம். ஆமாம், அண்ட் சூப்பர் எயிட்டில் இருக்கிற எல்லா டீமுமே வந்து சாம்பியன் டீமாக தான் இருப்பாங்க. அதனால தான் அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக வந்து பின்னாடி வந்து பைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதான் குரூப் ஸ்டேஜில் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் சர்வைவ் ஆகிருக்கும். ஆனால் சூப்பர் எயிட்ஸில் வந்து அதெல்லாம் கரெக்டாக பிடிச்சி யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க. பேட்டிங் பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். பேட்டிங் வந்து நம்ம இது வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அதில் வந்து ஏதாவது ரெஃப்ளெக்ஷன் இருக்கா குரூப் ஸ்டேஜஸில்? இல்லை, அதான் பேட்டிங் வந்து எனஃபா இப்போ இது வரைக்கும் போயிருக்கு. ஆனால் ஒரு டாமினேஷன், ஒரு பெர்ஃபெக்ட் இன்னிங்ஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னும் குரூப் ஸ்டேஜில் பார்க்கல. அதை வந்து கண்டிப்பாக வந்து சூப்பர் எயிட்ஸில் வந்து எல்லா டீம்ஸும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க, யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நான் இன்னும் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, இட் இஸ் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் த டீம் இந்தியா டு வின். ஓகேங்களா? ஒரு கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸாக இந்தியா இன்னும் வந்து ஒரு அதனால தான் டாமினேஷன் வரல. ஸோ கலெக்டிவாக எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணி கிளிக் ஆகலை இன்னும். அதாவது நம்ம இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நியூசிலாந்து சீரிஸ் நடந்துச்சுல T20. ஸோ அதில் வந்து ஒரு கம்ப்ளீட் டாமினேஷன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாமினேஷன் இது வரைக்கும் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கரெக்டாக? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. பட் ஆனால் ஐ திங்க் அதுக்கு மேபி ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பிக்சர்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் டாமினேஷன் வராமல் இருக்கிறதுக்கு பிச்சு ஒரு ஆங்கிள் தானே உங்களுக்கு. பட் நம்ம கரண்ட் டீம் பிளேயர்ஸோட ஃபார்மு பர்ஃபார்மன்ஸும் நம்ம பார்க்குறப்ப வந்து ஐ ஸ்டில் ஃபீல் லைக் தேர் இஸ் சம் கேப் ஆர் லைக் வீக்னஸ் இன் த டீம் தட் அகைன் நம்ம சூப்பர் எயிட்ஸ் ஆங்கிளில் பேசுகிறப்ப அதர் டீம்ஸ் வில் டெஃபினெட்லி ட்ரை டு எக்ஸ்ப்ளாய்ட். எஸ்பெஷலி ஏர்லி இந்த இன்னிங்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனாலேயே வந்து அந்த கம்ப்ளீட் டாமினேஷன் பேட்டில் வந்து கிடைக்க மாட்டேங்குதுல்ல. கண்டிப்பாக ஐ ஓன்ட் பி சர்ப்ரைஸ். நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு விளையாடுறோம். மேபி எய்டன் மார்க்ரம் ஓப்பனிங் பவுலிங் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் இல்லை, கண்டிப்பாக போடுவாங்க. பட் ஆனால் நான் வந்து லாஸ்ட் மேட்ச்சுமே சொல்லியிருந்தேன். ஐ திங்க் அபிஷேக் சர்மா அவர் வந்து ஒரு குயிக் ஸ்டார்ட் கொடுத்துட்டாருன்னா ஐ திங்க் இந்தியா எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான். அண்ட் ஐ திங்க் ஹீ இஸ் டியூ ஃபார் பிக் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அபிஷேக் சர்மா வந்து அதான் நம்ம வந்து அவரை அப்படியே விட்டுறலாம். ஓகேங்களா? பட் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி டியூ ஃபார் சம்திங் பிக் அப்படின்ற ஒரு ஃபேனாக நான் யோசித்து சொன்னாலும் எனக்கு வந்து ஐ எம் மோர் லைக் என்ன சொல்கிறது, திலக் வர்மா வந்து நான் இன்னும் வந்து ஹீ இஸ் நாட் செட்டில் இன் டு தட் ரோல் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா நம்ம திரும்பி அதான் பேசுகிறோம் இல்லைங்களா. அவர் இப்போதைக்கு கொஞ்சம் அந்த ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணார், அவுட் ஆயிடுறாரு. அது வந்து குரூப் ஸ்டேஜில் கொஞ்சம் வீக்கர் டீம்ஸ்க்கு அப்புறம் ஓகேவாயிடுச்சு. இப்போ நீங்க வந்து கன்சாலிடேட் பண்ணி ஆக்சலரேட் பண்ண வேண்டிய இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் சவுத் ஆப்பிரிக்கா கிட்டலாம் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா தென் இட் வில் பி a matter of 10 to 15 ரன்ஸ் இன் த பிகர் ஸ்டேஜஸ் இல்லைங்களா. ஸோ அதை வந்து மிஸ் பண்றதுக்கு ஐ திங்க் திலக் வர்மாவோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ வந்து திலக் வர்மா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆட மாட்டாருன்னு தோணுது. சஞ்சு சாம்சன் மேபி இன் ஒன் டவுன். ஐ மீன் நான் வந்து ஒரு ரொம்ப வைல்டு கெஸ் சொல்கிறேன். மேபி அது நடக்குதா இல்லையான்றது பார்ப்போம். ஐ டோன்ட் திங்க் ஸோ. திலக் தான் ஆடுவார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி திலக் ஆடினாருன்னா நம்மளுக்கு எஸ்பெஷலி அந்த ஸ்லோவர் பால்ஸ், ஆஃப் ஸ்பின் இது எல்லாமே வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஏரியாஸாகவே இருக்குல்ல. நம்மளோட என்டையர் பேட்டிங் அங்கங்கே கிளிக் ஆகுது. பட் ஆனால் வந்து அது வந்து ஒரு வல்னரபிள் ஏரியா தான் இல்லையா நம்மளுக்கு, ஸ்லோவர் பால்ஸும் ஆஃப் ஸ்பின். எக்ஸாக்ட்லி, நீங்கள் கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அந்த ஸ்லோவர் பால்ஸுக்கு வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு டீம் இந்தியாவால் இன்னும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இது வந்து ஒரு மேட்ச்சில் மட்டும் நம்ம பார்க்கல, யூஎஸ்ஏ மேட்ச்லையும் பார்த்தோம், கடைசி மேட்ச்லையும் பார்த்தோம். அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ கிளியர் பேட்டர்ன் தட் இஸ் அதர் டீம்ஸ் ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பின்னு வந்து ஆஃப் ஸ்பின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தே வில் அகைன் அகமதாபாத்தில் தான் நடக்க போகுது சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச். ஸோ அதை நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா அதில் வந்து கண்டிப்பாக ஸ்லோயர் பால் ஸ்ட்ராட்டஜியை நமக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க. இந்தியா வந்து அதுக்கு குட் திங் ஃபார் இந்தியா பர்ஸ்பெக்டிவ் நான் பார்க்குறேன்னா தே நோ த ஸ்ட்ராட்டஜி. இட்ஸ் நாட் கோயிங் டு பி சர்ப்ரைஸ் ஃபார் தம்.
தே நீட் டு என்ஷூர் லைக் ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி நான் இப்படி கவுண்டர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் அகைன் நான் எப்படி யோசிக்கிறேன்னா ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. இட் இஸ் ஜஸ்ட் a matter of them how they think on that moment and how they execute. கரெக்ட். பட் நம்ம இவ்வளோ காஷியஸாக நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பேசினாலுமே ஐ திங்க் தெர் ஆர் plenty ஆஃப் பாசிட்டிவ்ஸ் டு டாக் அபவுட். இல்லை இந்தியா வந்து இந்த சூப்பர் எயிட்டுக்குள்ளே போகிறதுக்கு எக்கச்சக்க பாசிட்டிவ்ஸ் வச்சுருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங்கில். வருண் சக்கரவர்த்திக்கெலாம் இப்போ வந்து ஐ திங்க் ஹீஸ் பவுலரில் ஹீஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ன்ற மாதிரி இருக்கு. பயங்கரமான ரிதமில் இருக்கார், யாராலையும் பிக் பண்ண முடியல. சிவம் டுபே நல்ல ஒரு பாசிட்டிவ். ஸோ ஸ்கை வந்து யூஎஸ்ஏக்கு அகேன்ஸ்டாக ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடினார். அங்கங்கே வந்து நம்மளுக்கு தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். இந்தியா இஸ் ஸ்டில் அ ஃப்ரண்ட் ரன்னர் ஃபார் டைட்டில். இல்ல ஐ அக்ரி ஆன் வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா நம்ம டோர்னமெண்ட் ப்ரீ டோர்னமெண்ட்ல பேசணும்னா ஹி வில் பி அவர் ட்ரம்ப் கார்டு, ஹி வில் பி தட் லைக் டிஃபரன்ஸ் இல்லைங்களா. ஸோ ஐ திங்க் அவரோட அந்த ஸ்ட்ரென்த்தை யூட்டிலைஸ் பண்ணி அவரோட இதை கரெக்டாக ப்ரூவ் பண்றாரு. நீங்க சொன்ன மாதிரி இன்னும் யாரும் அவரை கிளியரா பிக் பண்ணிடல. ஓகேங்களா, அந்த பாயிண்ட் தான் வந்து சூப்பர் எயிட்ஸ்ல வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹீஸ் ஃபார்ம் இஸ் ஒன் சைட், பட் அதர் டீம்ஸ் வந்து அவரை கவுண்டர் பண்றதுக்கு வந்து இன்னும் அவங்க ஒர்க் அவுட் பண்ணலங்கிறது நான் பார்க்குறேன். கரெக்ட். ஆமா, அதே மாதிரி இஷான் கிஷான் வந்து வெரி வெரி குரூஷியல். ஓகேங்களா, ஹி இஸ் ஆல்சோ இன் த ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவர் வந்து அகைன் அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டாருன்னா இந்தியா கெட் தட் லைக் என்ன சொல்ல டக்குன்னு ஒரு பவர் பிளே வந்து பீக்கு ஒரு ஸ்பைக்கு கிடைக்குது. அது வந்து அவரு ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஸ்கை வந்து நீங்க சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்ட், கொஞ்சம் அந்த மிடில் ஆர்டர் பேஸை வந்து கரெக்டா விளையாடுறாரு. நம்ம இன்னும் எனக்கு தெரிஞ்சு பும்ராவோட பெஸ்ட்னு இன்னும் நம்ம பார்த்தரல. மேபி ஹி சேவிங் திங்ஸ் ஃபார் த லேட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேனை நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். நான் மேபி தேவைப்படலை அப்படின்றதும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் லாஸ்ட் அகைன் அதை தான் நான் சொல்ல வந்தேன். எனக்கு பவுலிங்கை பொறுத்த அளவுக்கு என்னன்னா ஐ எம் நாட் கன்சர்ன்ட், பட் இட் இஸ் நாட் லைக் அ ஃபுல்லி டெஸ்டட் பவுலிங் அட்டாக் தட் இஸ் கோயிங் இன் டு சூப்பர் எயிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ சடனா டெஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அந்த மொமெண்ட்ல வந்து பவுலர்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கிறது தான் T20யோட ஜென்ரல் இதுவே. கரெக்ட். சண்டே இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அகமதாபாத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியமில். இது வந்து ஏன் வந்து குரூப் ஸ்டேஜில் சூப்பர் எயிட்டில் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருக்கும்? இந்தியாவுக்கு ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் மேட்ச். ஐ திங்க் இல்லை, இந்த குரூப்ல எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் இன் இந்தியாஸ் குரூப். ஸோ இந்தியா அவங்கள ஒரு அவுட் கிளாஸ் பண்ணி ஒரு வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் சென்ட் அ ஸ்ட்ராங் மெசேஜ் டு ஆல் த டீம்ஸ் இந்த குரூப் ஸ்டேஜ், நாட் ஜஸ்ட் இந்த குரூப், அந்த குரூப்லயும் சரி. அண்ட் தே வில் பி லைக் மோஸ்ட் ஃபேவரட் டீமா மாறிடுவாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப குரூஷியல் தான் நினைக்கிறேன் சவுத் ஆஃப்ரிக்காக்கு அகேன்ஸ்ட். ஆமாம், அதாவது வந்து ஐ மீன் ஆனால் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்சோ நோஸ் நம்ம வந்து லாஸ்ட் டைம் 2024 வந்து ஃபைனலிஸ்ட் வந்து இந்தியா கிட்ட தான் தோற்றுருக்கோம். பட் ஒன் மோர் சான்ஸ் இவங்களை வந்து சூப்பர் எயிட்டில் ஃபஸ்ட் மேட்சே வந்து நாக் அவுட் பண்ணால் ஐ திங்க் தே வில் ஆல்சோ ஸ்டார்ட் பிலீவிங் தெம். அண்ட் ஐ திங்க் அவங்களோட சைடுமே வந்து ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால இட்ஸ் கோயிங் டு பி அன் இன்ட்ரெஸ்டிங் கிளாஷ் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். ஓகே மாஸ்டர், உங்களோட ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக நான் எப்படி யோசிக்கிறேன்னா இந்தியா இஸ் டெஃபினெட்லி ஸ்ட்ராங் டீம். ஆனால் அவங்க வந்து ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி சூப்பர் எயிட்ஸுக்கு போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் என்னைய பொறுத்தளவுக்கு இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் எஸ்பெஷலி தட் ஃபர்ஸ்ட் மேட்ச் இஸ் வெரி குரூஷியல் ஃபார் இந்தியா. அது வந்து கிளியராக சொல்லிடும் வெதர் இந்தியா இஸ் லைக் டைட்டில் ஒரு 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 ரெடியாக இருக்காங்களா, டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களாங்கிறது நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until meet you next video, signing off Vikram and Master. Thank you.